இந்த கேக்க செய்றதுக்கு ஒரு 5, 10 நிமிஷம் கூட ஆவாதுன்னு வச்சுக்கோங்களேன். குக்கரோ, அவனோ எதுவுமே தேவை கிடையாது. ஆனா ஸ்பாஞ்சியா இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சேனல ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மென்ட் எல்லாமே நான் வீடியோல குடுக்குறேன். கப்பு, அப்புறமா கிராம்ஸ் மெஷர்மென்ட்டும் குடுக்குறேன். ஒரு பவுல்ல ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, அது கூட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். 1, 2 கரையாம இருந்தாலும் பரவால்ல விட்டு தள்ளுங்க. இப்ப இது கூட மைதா, பேக்கிங் பவுடர், பால் பவுடர் அது மட்டும் தான் சேர்த்து ஜலிச்சுக்கிறேன். இப்ப இந்த மாவு, முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜென்டிலா கொஞ்சம் அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணுங்களேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ அதையுமே சேர்த்துட்டு இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துறவே கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து லேசாக தான் சூடு வரணும், நல்லா வந்துடக்கூடாது, லேசாக தான் வரணும். அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாவை எடுத்து போடுங்க. மாவு வந்து ஸ்பூனில் வர்றேன்னா கையில் கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறுல பெருசாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் கலரில் வரும். அப்புறம் எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை சும்மாலாம் நினச்சிடாதீங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கிட்ட.